Hello students, Anna University non-autonomous affiliated engineering colleges November-December 2023 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு பார்த்துருக்குற இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டில் மிஸ்ஸிங் சொல்லும் போது WH கோட்லாம் போட்டு சம்டைம் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகும். பாஸ் ஆர் ஃபெயில்னு சொல்ல முடியாமல் சம்டைம் WH ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். லோயர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம்டைம் தெரிஞ்சிருக்காது, பட் ஹையர் செமஸ்டரில் படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரிசல்ட்டை பார்த்துருப்போம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகே, ஸோ WHனா பார்த்தீங்கன்னா வித்ஹெல்டு, அதாவது உங்கள் ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் மீனிங். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. WH1, WH2, WH3, WH4, ஸோ இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. WH2 அதே ரோமன் லெட்டர்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறையா இருக்குது. ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு ரீசன் அப்படின்றது இருக்குது. WH1னா அதுக்கு ஒரு ரீசன், சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிஸ். WH2னா அதுக்கு ஒரு ரீசன் அப்படின்றது இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஏன்னா இதை வந்து ஏன் இப்போ இந்த வீடியோ போட்டு கன்வே பண்ணுறேன் அப்படின்னா, இன்கேஸ் இந்த வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சு WH இந்த மாதிரி ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான என்ன மீனிங் அப்படி சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்பீங்க. ஸோ அதுக்கு பிஃபோராகவே தான் இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணி, யாரும் பதட்டம் ஆகிடக்கூடாது, யாரும் பேனிக் ஆகிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேசணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ரேண்டம் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு தெரியும். ரேண்டம் போய் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போய் அண்ணா யூனிவர்சிட்டி WH கோடு மீனிங் போட்டிங்கன்னா நிறையா WHக்கான மீனிங் அப்படின்னு நிறையா வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இப்போ WH1, WH2 அதுக்கான மீனிங் நிறையா அப்படியே அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை ஒன் பை ஒன்னாக அவங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் நீங்கள் யாரும் அந்த சமயத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிற சமயத்தில் வந்து யாரும் பேனிக் ஆகிடக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ அப்படின்றது உங்கள் வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.